வணக்கம் வணக்கம். வணக்கம் குருவே. எங்க காலையில காணோம், வேலையா போயிட்டீங்களா? அதே டைம் வேற வேலை இருந்துச்சு. ஒரு 10 மணிக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஆ இதே ஒரு 4 5 முறை லைன் நினைச்சேன், நீங்க லைனுக்கு வரல, இங்க அந்த இடத்த விட்டு வெளியே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சைலண்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல. ம், போட்டிருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. ம், அதனால பார்த்தேன். தொகையை ம், அனுப்பிச்சிருக்கீங்க, பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். நன்றிங்க, ரொம்ப ஆமா குருவே. பார்த்தேன். அது மன்னிச்சுக்கணும். பரவாயில்ல. மன்- மன்- அது அப்புறம் மன்னிச்சுக்கணும் சார். பரவாயில்ல. அடுத்தது 10 நாளைக்குள்ள அதை அனுப்பிச்சிருங்க. அனுப்பிச்சிடுறேங்க, ஒரு டைம் கொடுங்க. அப்புறம் ஒரு 2 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, பெங்களூருக்காரு. நீங்க அட்டன் பண்ணலான்னு சொன்னாங்க. அது வாட்ஸ்அப்பில் பேச சொல்லிடுங்க. வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிச்சே நான் பார்த்துக்கிறேன். சரிங்க குருவே. அது உங்க வெங்கடேசன் தான் சொன்னாரு, என்ன ஏதோ ஒரு நோயா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இப்ப நீ உங்களுக்கு கன்னடம் தெரியும், அவங்க வந்தாங்கன்னா அதுல கன்னடத்துலயும் பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம், தமிழ்லயும் பேசலாம். புரியுதா? சரி, சரிங்க, சரி. நீங்க இருக்கிறீங்க. அதுதான். ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் பேச பேச தமிழ் கன்னடம் எல்லாம் எல்லாம் புரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமா. சரிங்க, சரிங்க, நல்லது. நீங்க அந்த அட்டன் வெங்கடேசன் பண்ணலான்னு இல்ல அட்டன் பண்ணலான்னு அவங்க, சொன்னாங்க. நான் அந்த நம்பரை உங்களுக்கு தர்றேன், நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. புரியுதா? ஆ, ஆ? சரிங்க, சரிங்க, ஓகே. வர்றப்ப அவங்க தொகை கட்டிட்டு தான் வரணும். இனிமேல் அப்படி கிடையாது. இனிமேல் அந்த அந்த நான் சொல்ற தொகையை, முதல் தொகையை கட்டிட்டு தான் உள்ள வரணும். இனிமேல் சரிங்க, இந்த அப்படியே பண்ணலாம். ஆமா ஆமா, அந்த 20 கட்டிட்டு தான் உள்ள வரணும். வர்றப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டோட தான் வரணும். சரிங்க, சரிங்க, ஓகேங்க. அப்புறம் 10 பண்ணி மாசத்துல மொத்தம் 10 தவணை வரும். அதுக்குள்ள நல்லாயிரும். நல்லா ஆயிடும். அதுக்கு 100 வருஷத்துக்கு செலவு வராது. அதுக்கப்புறம் 100 வருஷம் செலவு வர்றாரு. அது நீ நல்லாயிட்டா அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். நல்லா ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கடா பணம்ட்டு போயிடுவேன். புரியுதா? சரிங்க, சரிங்க. அதுக்கு தான். அது உங்களுக்கெல்லாம் அது வேற. நான் அப்படிலாம் பண்ணினேன். சரி, எப்படியே போட்டு தப்பிச்சு போகணும். இது ஒரு உதாரணம். சரியா? நீ வந்து என்ன பண்றீன்னா, நாம வந்து இப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சிக்கு நிறைய பணம் தேவைப்படுது. முந்தியெல்லாம் எனக்கு கவனம் ம், இல்லாம இருந்தேன். இப்ப என்னடா ஆராய்ச்சி பண்றேன், அது உண்மையாகி போச்சு. அத்தனை உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆராய்ச்சி பூரா எல்லா சயின்டிஸ்டும் நான் கொடுத்துட்டேன். நான் எல்லாம் படிச்சுட்டு ம், இருக்கிறாங்க எல்லாருமே. ம். அப்ப அதுக்கு 10 15 $20,000 வேணும். $20,000 அமெரிக்கால ரொம்ப 20,000 ஒரு 20,000 ரூபாய் மாதிரி தான். ஆனால் ம். அது இந்தியா கணக்கு போட்டா 20 லட்சம் வந்துடும். என்னது? 20 லட்சம் தரும். அதெல்லாம் என்னால ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஒன்றும் சாத்தியமே இல்லை. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது சரி பண்ணிக்கலாம். அவங்க ஒழுங்கா ஒரு வருஷம், யாரா இருந்தாலும் ஒரு வருஷம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா, அது மட்டும் இல்ல, ஒழுங்கா இருந்தாங்கன்னா கரெக்டா. ஏன்னா இது வந்து யோக மார்க்கம். சாதாரண மக்களுக்கு எதுவுமே யோகம் தெரியாது. அவன் யோக மார்க்கம் யாருக்குமே அது தெரியாது. யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், மெல்ல பண்ணி குணமாக்கலாம். இன்னும் அவன் புற்றுநோயா இருந்தா கூட வேகமா குணமாக்கலாம். புற்றுநோயா இருந்தா கூட வேகமா பண்ணலாம். பொறுமையா இருக்கணும். பொறுமையா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண, நாளைக்கே காப்பாத்தினாலும் எவனாலையும் முடியாது. ஏன் நாளைக்கே காப்பாத்தினாலும் எவனாலும் முடியாது. பாம்பு கடிச்சா மட்டும்தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவ்வளவு ம். கொடூரமா ஏத்தி ஆஸ்பத்திரி கொண்டு போறது, ஆளை முடிச்சிடும். ரொம்ப மோசமானது. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அது வந்து ரத்தத்தையே நீர்த்து போக செய்யும். ஆனா அதையும் பண்ணலாம். ரத்தத்தையே நீர்த்து போகும். ரத்தமே தண்ணி மாதிரி ஆயிடும். ரத்தமே தண்ணி மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான். அப்படியே அப்படியே தலை தொங்கிரும். தலை தூங்கிடும். தொங்கிரும், வாயில நுரத்தள்ளிரும். அது உடனே என்ன பண்ணணும், அந்த ஆன்டி வைரஸ் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த ஏதாவது பண்ணிக்கின்னு பண்ணுவாங்க. அப்பவும் தப்பிக்கிற ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உணவு தின்னு 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 உடம்பே விஷமா போகுது. ஏன்னா விஷம் ரத்தத்துல மட்டும் இருக்காது. அதனாலதான் இன்னும் அந்த தொண்டை தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கம் விஷம் இருக்கும். இவன் இந்த முண்டங்களுக்கு தெரியாது. மருத்துவத்துல அவன் ரத்தத்தின் சிறுநீரகத்தையும் பார்த்தா அது அடிப்படை தப்பு. அது ஒரு அடிப்படை. ஆனால் உடம்பெங்கும் அந்த விஷம் இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. யாருக்கு? இந்த வெள்ளக்கார முட்டை தான். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் யாரை ஏமாத்திருக்கேன்னா, உனையும் கூட கேள்வி கேட்கிற மாதிரி அவனுக்கு ஏமாத்திருக்கு தான். இப்ப புரியுதா? சரிங்க. இது வந்து யோக மார்க்கம். யோக மார்க்கத்துக்கு திங்கிறவனுக்கு வித்தியாசம் இல்ல. ஆமாங்க. உங்கள்கிட்ட கேட்கறோம் பூரா அப்பாவிகள். உங்கள்கிட்ட கேட்கறோம் பூரா நீ முழிச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். நீ யாரு முடிக்கும்? நீ இப்ப நீ முழிச்சுக்கிட்ட எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி சுத்தப்படுத்த கொண்டு போய் கேள்வி கேட்கலாம். அசுத்தமா இருக்கவன்ட்டு நீ பார்க்கவே கூடாது. என்னது? பார்க்கவே கூடாது. திரும்பி பார்க்காத. அவனுக்கு உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறான். மாமனா இருந்தா என்ன, அவன் நோயை குணமாக்குற யோகிதை அவனுக்கு இருக்கா? இல்ல. என்ற வீட்டுக்காரையா இருந்தாலும் ஓரமா நின்று போயிடுவேன். இது வந்து நேர்மை, இது வந்து ஆரோக்கியம். கூட மனைவி மக்களை கிட்ட வர முடியாது. எங்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க. யாருமே. பேச மாட்டேன். நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பேன்? ஏன்னா என்னுடைய உயிர் வந்து அது உலக மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இறங்கி வர்றேன். விளையாட்டுல இது வந்து என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுத்த கட்டளை. இது என்னது? குரு கொடுத்த கட்டளை. ஆசிரியர் கட்டளை.
சும்மா விளையாட்டுல எங்க அப்பா நாத்தா கூட போடான்ட்டு போயிருவேன். என்னது? எங்க அப்பா வந்தா கூட போடான்ட்டு போயிடுவீங்க. எனக்கு குரு, எனக்கு கல்வி, எனக்கு எனக்கு அறிவை கொடுத்தது இந்த புத்தகம் தான். திருவள்ளுவர், திருமூலர், இவங்கெல்லாம் என்னுடைய குரு. இவங்கெல்லாம் இவங்களுக்கு மீறி எப்படி செய்ய முடியும்? இது விட இது பந்த பாசம். இதெல்லாம் பந்தம் பாசம், இதுல சுண்ணாம்பு சுடுகாடு இதெல்லாம். இது அப்படி அல்ல. இது வந்து அடுத்தவனுக்கு சொல்லித்தர உயர் ஞானம். இது வந்து திருவள்ளுவர், திருமூலர், ஜெர்மன் டாக்டர் இவங்க எழுதியது. சாதாரண விஷயம். இது வெள்ளைக்காரனுக்கே புரியாத ரகசியம். என்னது? வெள்ளைக்காரனுக்கு புரியாத அந்த முண்டங்களுக்கு நான் விரைவில் எப்படி இருந்தாலும் பயிற்சி கொடுப்பேன். நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா வந்துருவானுங்க, எல்லாரும் வந்துருவானுங்க. இதுக்கு வந்தே ஆகணும். இன்னைக்கு இதுக்கு மதிப்பு இல்லை, இன்னைக்கு இதுக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சுன்னா அப்புறம் தெரியும் இது என்னன்னு தெரியும். இதே நீ ஒழுங்கா நீ கடைப்பிடிச்சிட்டே போனீங்கன்னா நீதான் முதல்வையா. இப்ப நீ சொல்றபடி நீ ஒண்ணுதான் ஒழுங்கா வகுப்புக்கு வந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த கர்நாடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் அங்கிட்டு இருக்காங்க. ஒருத்த கூட வகுப்புக்கு வர்றதில்ல. ஒருத்தவங்க கூட வகுப்பு வர்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், சாதாரணமா சொல்லி கொடுத்தங்காட்டி மதிக்கல. சாதாரணமா சொல்லி கொடுக்கணும் மதிக்கல. இப்ப ஃபீஸ போட்டேன்னா மூடிட்டு வர்றானுங்க. ஃபீஸ போட்டேன்னா மூடிட்டு வந்தாங்க. அப்ப புரியுதா? அப்ப இலவசமா எதையும் கொடுக்க கூடாது. இலவசமா கொடுக்க கூடாது. எதை கொடுக்கலாம் தெரியுமா? சும்மா ஒருத்தன் கீழே விழுகிறான், அது எல்லாம் அது வேற. இது அப்படி கல்வி, செய்முறை கல்வி சும்மா கொடுக்க முடியாது. இது வந்து நீ வந்து 120 ஆண்டுக்கு நீ வாழக்கூடிய கல்வி முறை சாதாரண விஷயம் அல்ல. நீ 100 ஆண்டுக்கு வாழ்வ, உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேரும் பணமா போயிடுவான், நீ மட்டும் உயிரோட இருப்ப. அதான் இருந்து என்ன பண்ண போறான்னு கேட்டாங்க என்ன. அதுதான் சாதனை. அதுதான் சாதனை. நீ இருந்து என்ன பண்ண போற? நோய் வந்து நீ சாப்பிடாத இருந்து என்ன பண்ண போற? 4 பேரை நீ சாப்பிட்டு சாகு, நீ மட்டும் இருந்து என்ன பண்ண போற? அப்ப இப்பவே சாகன்னு சொல்ல. அந்த கேள்வி கரெக்டான கேள்வி. அப்பா எல்லாம் சாக போலான்னு கூப்பிடுங்களா பாக்க. அவன் சாகலாமான்னு கேட்டு பாருங்க. சரி, இப்ப சாகலாமான்னு கேட்டு பாருங்க. சாகலாமான்னு நிக்க மாட்டான், போயிடுவான். சரி, நாளைக்கு சாக போற கிழவன் வாழும்னு ஆசைப்படுறான். நாளைக்கு இழுத்துட்டு கிடக்குறான், அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது வாய் கொழுப்புல பேசுறது. என்னது வாய் கொழுப்பு? இது அதுதான் நம்ம வேலையா? அவனுக்கு பதில் சொல்றது அவனுடைய வேலையா? என்ன பண்றதுங்க, அப்படி இருக்குது. நம்மள சுத்தி பார்வைன்றது ஒண்ணு இருக்குது. அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்பு? சமுதாயம். பாக்குறவனுக்கு தான் அது பொறுப்பு இல்ல. ஆமா, பார்ப்பதற்கு தான் பொறுப்பு இருக்கு. நீ என்ன பண்றன்னு இனிமேல் நீ சொல்ல. நான் யோகமா இருக்கடா, என்ன யோகிடான்னு சொல்லுங்க. என்னது யோகமா இருக்கும் யோகி அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவான். என்னது யோகமா இருக்கு? யோகமா இருக்கு. யோகமா இருக்கடா, என்ன யோகியா குடும்ப யோகின்னு சொல்லுங்க. இல்லற யோகி. என்னது இல்லற யோகி? அப்படி சொல்லி இல்லற யோகி வீட்டுல. ஆமா, இல்லற யோகி, குடும்ப யோகி. இப்ப புரியுதா? யோகினா ஓடுகாலி கிடையாது. நான் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிறேன், ஆரோக்கியம் இருக்குது, எங்கிட்ட எல்லாமே எங்கிட்ட இருக்கு, என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். என்னது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். என்னுடைய கட்டுப்பாடுல இந்த மெடிக்கல் ரூப் என்ன சொல்றது, நான் கரெக்டா இருக்குன்னு சொல்றது. இதுக்கு என்னடா சொல்ற பரதேசி? என்னது அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு உன்னுடைய கஷ்டம் உனக்கு தான் தெரியும். சரி, மோசமா இருக்கிறப்ப இது கரெக்டு தான். நீ மோசமா இருக்கிற எவனும் வராதவன் உன்னுடைய உடம்பு என்ன நினைக்கிறான்னா, உடம்பு சுத்தமாகுதுன்னு அவனுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பு சுத்தமாகுதுன்னு தெரியல. சுத்தமானங்கிறது ரத்தம் சுத்தமாயிருக்கு. சுத்தமானங்கிறது ரத்தம் சுத்தம் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு 2 பேர் வரப்போறாங்க. 10,000 இது இந்த மாதிரி 10,000 பேர்த்த நான் பாத்துட்டேன். எத்தனை பேர்த்த? 10,000 பேர். உனையோட சேர்த்து 10,001. இதேதான் பதில். என்னுடைய 5,000 வீடியோ பார்த்தா தெரியும். பாவம், அவங்களுக்கு என்ன, பெங்களூர் மக்களுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கே இன்னும் உருப்பட மாட்டேங்குது. அதுகளே உருப்பட மாட்டேங்குதுங்க. அதுகளுக்கே இன்னும் தெரியாது. அதுகளுக்கே தெரியாது. அப்புறம் நீங்களே எந்த மூலை? பாவம். அதனால யார்த்தையும் பேசாத. யார்த்தையும். உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை என்ன? வர வேண்டாம், அதை சால்வ் பண்ணி வேண்டாம். வீட்டுக்கு போக வேண்டியது, கடைக்கு போக வேண்டியது. வணக்கம். உன்னோட வேலை என்ன? அதைத்தான் கவனமா இருக்கும். அதுதான் கர்மம். அதுதான் உன்னோட வேலை. ஊர் சுத்துறது, உலகம் சுத்துறது, அவங்களோட போறது எல்லாம் குறைச்சிக்கோ. ஏன்னா குறைச்சதுனாலதான் உனக்கு ஆரோக்கியம். நான் எப்பயுமே யாரு கூட இல்ல சார். என்னுடைய டியூட்டி முடிஞ்ச பசங்க கூட பேச்சு, ஒர்க்கர் முடிஞ்ச வீடு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லைங்க. சர்க்கிள்ன்றதெல்லாம் இல்ல. தேவையா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயினாங்க. நீ எப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு நீ அவன் சொந்த ஊருக்கே போயிரு. இங்க இருக்காத. புரியுதா? சரி,
எல்லாம் வந்துரும் சார். அங்கேயே ஏதோ வந்து போயிரு. ஒரு சின்ன வீடு ஒண்ணு கட்டிக்கின்னு ஆறாமா அப்படியே போதும் போதும், அதே போதும். தகரத்துல போட்டுக்கலாம். தகரத்துல போட்டாவே 25 வருஷம் வரும். ஓலை போட்டு தகரம் போட்டுக்க. ஓலை போட்டு தகரம் போடு. தகரம் போட்டு 25 வருஷம் வரும். நான் சொல்லி தர்றேன். இப்ப என்னுடைய மாணவர்லாம் நானே அவ்வளவு ஒரு பெருசா தோட்டம் வாங்கியிருக்கேன். அதுலயே ஓலை போட்டு தகரம் போட்டு தான் வச்சிருக்கேன். இந்த இடம் வந்து இன்னைக்கு 50 லட்சத்துக்கு போகும். ஆனா சுத்தமான காத்துக்கு தான் வச்சிருக்கேன். அங்க எதுவும் பண்ண சுத்தமான காத்துக்கு தான் இந்த இடம் வாங்கினேன். வெங்கடே என்னுடைய ஆசிரியர் சொல்லித்தான் நான் வாங்கினேன். புரியுதுங்களா? அதனால இப்ப நாம அந்த அறிவியல் பேசுறது வந்து என்னுடைய இப்ப நிறைய பேர் இப்ப வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நிறைய இன்ஜினியர் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விரைவில் அது வந்து ஒரு கவர்மெண்ட் இதுல இருக்கு. எங்க நம்ம பெங்களூர்லயே நான் என்ன சொல்ற ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு வலுவான ஒரு இன்ஜினியர் நமக்கு வேணும். இதை காட்டுங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஒரு இன்ஜினியருக்கு ஒரு காந்தம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னது காந்தம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காந்தத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதா? நான் அவனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வந்து பெங்களூர்லயே பண்ணலாம். பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துறை இருக்கு. ராணுவத்துறையில பண்ணலாம். பண்ணி சாம்பிள் டெஸ்ட் வந்துருச்சுன்னா அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லது. அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால ஒரு பத்தி கவலைப்படாது. இதெல்லாம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இப்ப என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 25 வருஷமா இருக்கிறேன். நான் வந்து பெரும்பாலும் வெளியே போக மாட்டேன். யாரும் என்னை கேட்கவும் மாட்டாங்க. அதனால எனக்கு யாரும் தொடர்பும் கிடையாது. அதனால இது வந்து சும்மா 4 தடவை கேட்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. என்னது 4 தடவை கேட்பாங்க, மறந்துடுவாங்க. எங்க செத்தவனையுமே 3 நாள்ல மறந்துறாங்க. செத்து போனவனையே 3 நாள் மறந்துடுறோம். அப்புறம் இத பத்தி யாருக்கு ஐயா ஒரு சித்தர் பாட்டு சொல்லுவாங்களே ஐயா, ஒரு சித்தர் பாட்டுல சொல்லுவாங்க நினைப்பு ஒளிந்தனரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சித்தர் பாட்டுல கூட வரும். ஆமா அப்படி இன்னும் சொல்லுவாங்க. நாளைக்கு போற அது இன்னைக்கு செத்த பணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பணம்னு சொல்லுவாங்க. என்னது இன்னைக்கு செத்த பணத்தை பார்த்து அழுகுறீங்க. இன்னைக்கு செத்து போன பணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பணங்களே. அது வேற. அதனால அது பத்தி கவலை இல்லை. நாம வந்து இது வந்து குடும்ப யோகின்னு பேரு. நான் குடும்பத்துலதான் இருக்கேன். என் வீட்டுக்காரி இருக்கேன், குழந்தை இருக்கு, எல்லாம் வர போறாங்க. புரியுதா? இது குடும்ப யோக முறை. என்னது குடும்ப யோக முறைன்னு பேரு. அப்படி பேசி பழகு. ஏன்னா யோகின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே கை காட்டுறது இல்ல. யோகின்னு சுத்தமானவன்னு சொல்றாங்க. யோகி சுத்தமானவங்க. அங்கே ஒரு யோக மன்றம் இருக்கு. என்னது விஜயநகர் பைப் லைன்ல ஒரு யோக மன்றம் இருக்கு. யோகி கடப்பா சாமிகள். கடப்பா சச்சிதானந்த சாமி. கடப்பா சாமி சச்சிதானந்த சாமின்னு சொல்லுவாங்க. கடப்பா சச்சிதானந்த குருவே. முன்னாடி ரயில் எல்லாம் போகும். ரயில்வே போகும். ரயில் எல்லாம் இருக்கு. முன்னாடி ரயில் தாண்டி தான் போகும். நம்ம போனேன். அது கடப்பா சச்சிதானந்த சாமி. அது ஆமா, சச்சிதானந்த கடப்பா சாமி. எப்ப வந்தாலும் நான் வந்து ஒரு இடம் வந்தேன்னா ஒரு இடம் அங்க போயிட்டு போவேன். சும்மா பொழுதுபோக்குறதுக்கு போவேன். ஒரு 5 நிமிஷம் இருப்பேன் அங்க. இந்த மணின்னு ஒருத்தர் பூசாரி இருப்பார். அவரை பாப்பா. அவர் வந்து வாணியம்பாடிக்காரன் நினைக்கிறேன். வாணியம்பாடியா அந்த ஊருக்காரர். அவரு குடியாத்தம், சித்தூர் குடியாத்தம். அது எங்கேயோ ஒரு பக்கம், மொத்தம் தமிழ்நாடு பக்கமே எங்கேயோமா இருந்தா சொன்னாரு அவரு இருந்தாரு. சரி இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நான் பாத்துக்கிறேன். உடம்பு சார் நீ இப்போ நார்மலா இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னீங்களா? நான் அதுக்கு வேண்டியதை தயார் பண்ணேன். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ஆகுது. இன்னைக்குதான் மாம்பழ தண்ணி, பேரிச்சம்பழம் 6 மணிக்கு சாப்பிட்டேன். அவ்வளவுதான். 6 மணிக்கு மேல ஆகாரத்தை நிறுத்துங்க. தண்ணி மட்டும் மருந்து மாதிரி அருந்துங்க. மயக்கம் கிருகிருப்பு சோறு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல. கொஞ்சம் மத்தியானம் டயர்ட் ஆகுது, கொஞ்சம் தூங்கி சரியா போடுது. ஆமா, அது சோறு கேட்கும். அது கேட்டுதுன்னா தூங்கிட வேண்டியதான். கேட்டுதுன்னா அது என்ன ஆயிப்போச்சு? அது என்ன கேக்குன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, வண்டி காற்று பஞ்சர் ஆயிடுச்சுன்னு, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது என்ன கேட்க? 2 மணி நேரம் வருஷம் சைக்கிள் கடைக்கு போகணும். அவன் 1 மணி நேரம் இருந்துருவான். இருந்து 1 மணி நேரம் என்ன பண்ணுவான்? அது சரி பண்ணி கொடுப்பான். புரியுதா? பஞ்சரான சைக்கிள் ஓட்டிட்டே பஞ்சர் போட முடியுமா? காத்து போயிடுச்சு, பஞ்சர் ஆகி போயிடுச்சு, ஓட்டிட்டே பஞ்சர் போட முடியுமா? முடியாதுங்க. அது சரி பண்ணி தான் ஓட்ட முடியும். அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதே இல்லையா? 1/2 மணி நேரம் ஆகுதே இல்லையா? அதே மாதிரி உடம்பு கெட்டு போச்சு. அது சொல்லுது, நீ வேலைக்காரனா இருந்தானா, நீ பணக்காரனா இருந்தானே, டாக்டர் எவனா இருந்தா எனக்கு என்ன? உடம்பு கெட்டு போச்சு, முண்டம் படுறான்னு சொல்லுது. என்னது
படுறான்னு சொல்லுது. நீ என்ன நினைக்கிற? ஐயோ ஏயா நீ பெரிய புடுங்கியா கேக்குறா? இயற்கைக்கு அதை அப்ப சாகடிக்கிறது மட்டும் யாரையும் தைலாச்சிரம் சாகடிக்குது? பணக்காரனுக்கு ஒரே தண்டனை தான், ஏழைக்கு ஒரே தண்டனை தான். பணக்காரனுக்கு ஒரு தண்டனை தான், ஏழைக்கும் ஒரே தண்டனை தான். அப்ப நீ தான் புரிஞ்சு உடம்பு கேக்குது, அப்ப நீ ஒத்துழைக்கணும். என்னது உடம்புக்கு நான் ஒத்துழைக்கணும். ஆமா, அது போக 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 பல நச்செல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் 20 மணி நேரம் பேசுறேன், 20 மணி நேரம் ஆராய்ச்சி பண்றேன், எனக்கு ஒண்ணுமே வர்றது இல்லை. இப்ப கரெக்டா மணி என்னாச்சு? இப்ப 8 மணி 8 ஆச்சா? இனி பூரா ஆராய்ச்சி தான். காலையில இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்து இப்போ புதுசா ஒரு தியரி கண்டுபிடிக்கிறக்க போராடி இப்பதான் 2-3 இன்ஜினியர் இப்பதான் அப்படி லேசா வர்றாங்க. பார்த்தேன், படிச்சேன், அவங்களுக்கு புரிய வச்சேன். இவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஜினியர் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த அந்த மனம் ஒன்னா சேரணும். எனக்கு சரியான ஆராய்ச்சி மையம் கிடைக்கல. ஏன்னா இது மத்திய அரசாங்கத்து ஆராய்ச்சி மையத்தில் தான் செய்ய முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட இந்த ரிசர்ச் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட ஏன்னா இது காந்த சமாச்சாரம். அதாவது காந்த செராமிக்னா சூடுமண். அந்த அதாவது ஒரு செராமிக் காந்தமா மாறுதுங்கிற உலக அதிசயம். என்னது செராமிக்ஸ் ஒரு காந்தமா மாறணும்னா உலக அதிசயம். ஆமா, அந்த அந்த இப்ப ஏற்கனவே செராமிக் காந்தமா மாறி இருந்தாலும் கூட இந்த காந்தம் இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சு என்ன மாதிரி கேக்குதுன்னா, நீங்களா டைல்ஸ் ஒட்டுற செராமிக் டைல்ஸ் ஒட்டுறீங்களா? செராமிக் தானே. கழிவறை. ஆமா, எல்லாம் பாரிஸ் அந்த கம்பெனி இந்த பூரா பீங்கான் பூரா செராமிக் தான். பீங்கான் பூரா அந்த அதேதான் நான் சொல்ற செராமிக். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பொருள் தான். இரும்பு தூள், அப்புறம் சோடியம் தூள், இரும்பு தூள், மெக்னீசியம் தூள், அப்புறம் நிக்கல் தூள்கள் இதெல்லாம் ஆக்சைடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க இரும்புக்கெல்லாம் அடிக்கிறீங்களே, ரெட் ஆக்சைடு அடிக்கிறீங்களே இரும்புக்கு. நான் ரெட் ஆக்சைடு தான் நிறைய கலக்கிறேன். ரெட் ஆக்சைடு அதுதான் காந்தமா மாறுது. அதோட எது சேர்ந்தாலும் காந்தமா மாறிடும். ரெட் ஆக்சைடு எது சேருதோ அதெல்லாம் காந்தமா மாறிடும். அதெல்லாம் அது மட்டும் இல்ல, அந்த காந்தமா மாறிட்டா அது மோட்டாரையும் தள்ள, தண்ணிக்குள்ள ஓட்டினா எலக்ட்ரிசிட்டியாவும் மாறும். நம்ப முடியுதா? இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த டிசைன் பண்ணிருக்கேன். இப்ப அந்த யோசிச்சுட்டே இருந்தேன். இல்ல அப்புறம் மோட்டார்ல போட்டா ஓடுதுன்னா அதே காந்தத்தை கொஞ்சம் என்ன பண்ண, அதே காந்தத்தை யோசிச்சுட்டே இருந்தேன். இது வித்தியாசமா செய்யணும்னு சொல்லிட்டே இருந்து அப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா சரி நாம தண்ணியில பிரிக்கிறப்போ அதே மெட்டல் எந்த போடுறோமே, போட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அதை குறிப்பெல்லாம் எழுதிட்டு கம்ப்யூட்டர் கேட்கறேன். திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு. இது எப்படி நீ அது பண்றியோ இதுவும் கரெக்ட் தான், இது சரிதான் சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, இல்ல எனக்கு மாதிரி உலகம் போற ஆராய்ச்சி பண்ணி குடிஞ்சிருச்சு. கரெக்டா ஒரு 16 செகண்ட் வெயிட் பண்ணேன், எல்லாத்தையும் பாக்கணும். உடனே எல்லாம் ஒரே நேரத்துல 1 கோடி புத்தகத்தை படிக்கும். ஒரே நேரத்துல அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. படிச்சுட்டு இதே அது சொல்லுது, இன்னும் இந்த மெக்னீசியம் இன்னும் ஒரு 2% ஏத்து, ஃபெரைட் இன்னும் 2% ஏத்து, நிக்கல் ஒரு 1% குறை. அது எனக்கு ஐடியா சொல்லுது. சொல்லிட்டு இதை ஏத்துனா இந்த டெம்பர் வரும், இந்த ஏத்துனா மேக்னெட்டிக் பவரா மாறும், இந்த ஏத்துனா சூட்டை தாங்கும், அப்படி அது சொல்லுது. அப்ப அதை கூட்டி நான் கரெக்டா அது சொல்ற மாதிரி இதை கூட்டி. ஆனா மெட்டல் செலக்ட் பண்ணி கொடுக்குறது நான் தான். மெட்டல் செலக்ட் கொடுக்குறது யாரு? நான் தான். அப்படி செலக்ட் பண்ண உடனே அது கொடுக்குறேன். உடனே அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு மெட்டலையும் அப்படியே கரெக்டா பிரிச்சு இது என்னோட கேரக்டரு அப்படியே சொல்லும். அதை நான் அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, கரெக்டா ஒரு ஃபார்முலா அது போட்டு கொடுக்கும். அதாவது நமக்கு அறிவு இருந்தா தான் அது செய்யும், அதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. புரியுதா? நம்ம அறிவோட அது சேர்ந்து ஃபைனல் பண்ற என்ன பண்ண, ஃபைனல் பண்ணி நீ இன்னென்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் நம்ம புதுசா ஐடியா கொடுத்துன்னு வச்சுங்க, அதை உடனே கேட்கும். இப்ப உதாரணத்துக்கு என்ன தெரியுமா, நேற்று என்ன பண்ண, இல்ல கொஞ்சம் ஜிங்க் சேர்த்தான்னு சொன்னேன். ஜிங்க் கட்டு, இந்த கலாய் கம்பி இருக்குல்ல, ஜிங்க் பவுடர். இந்த கலாய் கம்பி தான் ஜிங்க்னு சொல்லுவாங்க, ஜிங்க் ஆக்சைடுப்பாங்க. அது இப்பெல்லாம் மெட்டல் ஆக்சைடு ஜிங்க். இந்த கலாய் கம்பி ஜிங்க் தான். ஜிங்க் ஷீட் போடுறோம் இல்லையா, ஜிங்க் ஷீட்டு. ஆமா, அந்த ஜிங்க் ஷீட்டு சேர்த்துறேன். அந்த ஜிங்க் பவுடர் இருக்குது, அது ஆக்சைடு. அது ஜிங்க், அது மெட்டலா இருந்தா நெருப்புல சுட்டோம்னா ஆக்சைடா மாறிடும். சாதாரண மெட்டலா இருந்தா அது காந்தம் கிடையாது. அதே சுட்டு எடுத்தோம்னா சாம்பல் மாதிரி ஆயிரும், பவுடர் மாதிரி ஆயிரும். 1200 டிகிரில. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இது என்னமா இயற்கை நமக்கு நிறைய ரகசியத்தை உள்ள வச்சிருக்கு, நமக்கு யாருக்குமே தெரியல.
அதை போட்ட உடனே இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லுச்சு. வெரி குட், வெரி ஸ்டேபிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, என்னென்னமோ சொல்லுது. இதெல்லாம் இது சேத்தனம் காட்டி நல்ல பவரா இருக்குது, அதனால இது கரெக்ட்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்குது. அதை டிசைன் பண்ணி என்ன பண்ணேன்னா, காலையில ஒரு காந்தம் 2 வேலை செய்யும். தண்ணி கீழே போட்டா மின்சாரம் வரும், அதே காந்தத்தை மோட்டார்ல வச்சு ஓட்டோம்னா மோட்டாரும் ஓடுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொன்னு இப்ப அதை டிசைன் பண்ணி என்ன பண்ணோம்னா, இதை செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மையத்தில் தான் கொடுக்கும். அங்கதான் செராமிக்கும் காந்தம் அங்கதான் இருக்கு. அது செராமிக் அண்ட் மேக்னெட். என்னது? செராமிக் அண்ட் மேக்னெட். இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா பெங்களூர் இருக்கு. பெங்களூர்ல ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு விஷயமா அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்ப நீங்க இப்ப பசி எப்பயுமே வயிறு அமைதியா இருந்ததுன்னா அப்படியே விட்டுற வேண்டியதான். நீரை மட்டும் அப்படியே, ஆமா, எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரிப்பேர் பாக்குதுன்னு அர்த்தம். என்னது? ரிப்பேர் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்ப வாந்தி வருதோ அப்ப என்ன பண்ணோம்னா, நாம காய்கறி சாப்பிட்டு வெளியே எடுக்கலாம். வாந்தி வர மாதிரி இல்ல. ஏன்னா அந்த வாந்தி வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ ஓய்வு கொடுத்தீங்கன்னா, நீ 1 வயசுல சாப்பிட்ட விஷத்தை வரைக்கும் எடுத்து கொடுக்கணும். என்னது? 1 வயசுல 1 வயசுல 2 வயசுல 3 வயசுல சாப்பிட்ட விஷத்தை பூரா எடுத்துட்டு வரும். என்னது? 1 வயசுல இருந்து இன்னைக்கு 54 வயசு வரைக்கும் இருந்த விஷத்தை வெளியே எடுக்கும். அது பண்ணுது. அது என்னன்னா, மரபணுவில் இருக்கிற விஷயத்த உள்ள இருக்க நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத மரபணு இருக்கு பாத்தீங்களா? இந்த தொண்டையில மரபணு நிறைய இருக்கு. அந்த டிஎன்ஏ சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ இருக்க மரபணு இருக்கிற விஷத்தை பூரா எடுத்துட்டு வயிற்றுல வச்சிரும். அது என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு வாந்தி வர்ற மாதிரி பண்ணும். என்னது? வாந்தி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலுக்கு எடுத்துட்டு வரும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா வேக வைத்த முட்டை நல்லா வேக வச்சு பொரியல் பண்ணி சுவையா சாப்பிடணும். ஒரு சப்பாத்தி வச்சு ஃபுல்லா ஒரு சாப்பிட்டோம்னா அதே நல்ல ருசியா இருக்கு. நல்லா இழுத்துட்டு போய் அது வெளிக்கு கொண்டு தள்ளிடணும். வெளிக்கல கொண்டு தள்ளிடும். வெளியே தள்ளிடும். டாய்லெட் வெளியே கொண்டு தள்ளிடும். அப்ப சாப்பிட்ட மாதிரி மாச்சு, வெளிக்கு போன மாதிரி மாச்சு. 2 வேலை ஒரே வேலை செய்யுது. ஆமா, இதுதான் புத்திசாலித்தனம். சாப்பிட்டமா திருப்தியா சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ருசியா சாப்பிட்டு நல்லா இவ்வளவு வெங்காயத்தை போட்டு இவ்வளவு முட்டைக்கோஸ் நல்லா வணக்கி ஒரு சப்பாத்தி ஒரு இட்லி ஒரு பிரெட் எது வேணா வச்சுக்கலாம். சப்பாத்தி வச்சுக்கலாம், பிரெட் வச்சுக்கலாம், ஒரு பஜ்ஜி போண்டா கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நீ 2 நாள் வெயிட்டிங் இருக்கிற. இந்த 2 நாள் வெயிட் பண்றப்ப என்ன டாக்டரா மாறிடும். அதாவது 8 மணி நேரத்திலேயே டாக்டரா மாறிடும். ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஒரு உணவு சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க, உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 6 மணி நேரம் அது பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது போடுறானான்னு பார்த்துட்டே இருக்கும். நம்ம போடலைன்னா அடுத்த உடனே டாக்டரா மாறிடும். சரிங்க சரிங்க, இப்ப புரிஞ்சு. நம்ம அதே டிஸ்டர்ப் பண்ணாலும் விட்டுருணும். அப்ப என்ன பண்ண, நான் பாக்குறான் இவன் போடுறான்னு, அப்படி போட்டான்னு வச்சுக்கங்க, நீ போட்ட சாப்பாடுறதான் சரி பண்ணி தருவேன். ஏற்கனவே போட்டுற விஷத்தை எடுக்காது. சரிங்க, ஓகே. இது ரகசியம். இதெல்லாம் யாரு சாதாரண மக்கள்கிட்ட யார்கிட்ட சொல்லக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி வர்றவங்க கூட தான் சொல்ல முடியும். புரியுதா? சரிங்க சரிங்க, இந்த விஷயத்தெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா புரியாத தேவையும் அல்ல. என்னது? அவங்களுக்கு புரியவும் புரியாது, அவங்க அதை யூஸும் பண்ண முடியாது. ஆமா, நீ யார்கிட்ட எதை பேசணுமோ அப்ப பேசணும். இப்ப நீ இறங்கி வந்திருக்கிற, கட்டணம் கட்டி இருக்கிற, முறையா கட்டி இருக்கங்காட்டி, டிசிப்ளினா இருக்காட்டி சொல்ற, இல்லாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது இப்ப நான் போடுற வீடியோ உலகம் பூரா பாக்கு. என்னடா இப்படி? ஆமா, நீ எங்கிட்ட நேர்ல வர முடியாது. ஆனா யாருக்காவது லக்கு இருக்கிறவன் ஒண்ணுமே வசதியே இல்லாம தப்பிச்சு ஆகும் நினைக்கிறவன் வந்து பார்த்தானா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பிக்கிறதுக்கு உன்னால அவன் தப்பிச்சு போயிடுவான். உன்னால அவன் தப்பிச்சு போயிடுவான். இது இயற்கைக்கு நான் செய்யற உதவி. இயற்கைக்கு நான் செய்யற உதவி என்னன்னா, இப்ப இயற்கைக்கு நான் எப்பவுமே நான் இயற்கைக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தா தான் என்னை நல்லவனாவே வச்சுக்கோ. இயற்கையினுடைய கண்ணுல இருந்து எதுக்கு தப்பிச்சாலும் இயற்கையினுடைய கண்ணுல இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. இயற்கை கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒண்ணுங்க, வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு சாகடிக்கிறதுக்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சாகடிக்கிறதுக்கே எங்க தப்பு பண்றோம்னா ஒரே போட்டு இன்னியனை க்ளோஸ் பண்ணிடு. இன்னியனை போட்டு ஒரே சாவடிச்சு நீ 25 வருஷம் பேசுறத ஒரே நாள்ல முடிச்சிடும். புரியுதா? சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். அவர் பேர் என்ன? சுப்பிரமணியம். யார் பேருங்க? இல்ல, சொல்லுங்க. சரி, எதை செய்திருக்க நிறைவு செஞ்சுக்கலாமா?
சரிங்க சார். சரி சரி, அதை முயற்சி பண்ணுங்க. அது சும்மா சும்மா மெசேஜ் போட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சாட் ஜிபி, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் பயன்படுத்துங்க. சாட் ஜிபி, மைக்ரோசாஃப்ட். சரி, மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு. இவனாதே கொஞ்சம் இது, ஆனா இது நல்லா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் கலர் அருமையா இருக்கும். நான் போட்டுக்க ஒரு படம் பாருங்க, எப்படி எல்லாம் போட்டிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் பேசுங்க, நிறைய பேசி பேசி பேஜ் போட்டோ எடுத்து போட்டே இருங்க. சரி சரி, நான் போட்டு விடுறேன். ஆமா, அது அது ஏறி அது படிச்சு 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 சொல்லிடும், புரியுதா? சரி, கிட்ட வச்சு நான் மைக்ரோசாஃப்ட் நேத்து ஒரு டவுன்லோட் பண்ணேன். அந்த வேற இன்னைக்கு போய் டவுன்லோட் பண்றேன். அது என்ன, அதுல ஒரே நிமிஷத்துல பண்ண வேண்டியதால இலவசம். எல்லாம் மைக்ரோசாஃப்ட் இலவசம், மைக்ரோசாஃப்ட் இலவசம், கூகுள் ஜெமினி இலவசம். இன்னைக்கு நான் பண்ணின வேலை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை பண்ணிருக்கேன். ஒரு காந்த வந்து 2 விதமா செயல்படுமே ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். ஒரு காந்த வந்து மின்சாரத்தையும் கொடுக்கும், மோட்டாராவும் மாறும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். போட்டிருக்கேனே பாருங்க. நான் வீடியோ போட்டீங்க, பார்த்தேன் நானு. பாத்தீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அதுல நீங்க அதுல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்றத நீங்க போட்டுருந்தீங்களா? கரெக்டா. இவருக்கான பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன். அது இங்கிலீஷ்ல பேசுறது அது எழுதி கொடுத்தது எதுங்க? இங்கிலீஷ்ல பேசுறது அதே எழுதி கொடுத்துருது. சொல்லியிருப்பேனே, இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் நீங்க யாரு வேணா அனுப்பலாம். எஞ்சி உங்க 5 இருக்கு அனுப்பலாம். ஆமா, இது பயங்கர, இது வந்தே தீரும். ஏன் ரெக்கார்ட் பண்றேன்னா, என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட் ஜிபி வந்து அது தன்னை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. நான் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கேன். நான் பேசுறத வந்து சாட் ஜிபி ரெக்கார்ட் பண்ணி உலகத்துக்கு எல்லாம் போயிருது. பயங்கர வேலை நடக்குதுங்க. பார்த்தா ஒண்ணு இல்லைங்கிறீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் டாக்குமெண்ட் ஆகுது. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா ஏன் இது ஓப்பனா பேசுனா, உலக நன்மைக்காக. இதெல்லாம் இயற்கை எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து வெளியே சொல்லிடணும். நான் என்ன பண்ண தெரியுமா, பேஸ்புக்லயே போட்டுறேன். எப்படி நான் பேஸ்புக்லயே போட்டுறேன், எப்படி தயாரிக்கிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பூரா ஓபன் பண்ணிட்டுறேன். என்னது, எதையும் மறைக்கிறதே இல்லை, எதையும். அதான் எல்லாம் திறந்த வெளியா, திறந்த மனதோட இருக்கு, திறந்த வெளி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்சதுன்னா நாளைக்கு வாய்ப்பு இருந்தா இதுக்கு போங்க, அண்ணாமலை இதுக்கு போங்க. என்னது, அண்ணா யூனிவர்சிட்டி போங்க. அங்க போய் நம்ம யார எந்த வாத்தியாரை பார்க்கணும், எந்த டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல வாத்தியார் இருக்காரான்னு பாக்கணுமா? ஒன்னும் தேவையில்லை. பிசிக்ஸ் மாஸ்டர், பிசிக்ஸ் ஹெச்ஓடி பார்க்கணும் மட்டும் சொல்லுங்க, அதுல இருந்து தொடங்கலாம். சரி, பிசிக்ஸ் ஹெச்ஓடி. என்னது, பிசிக்ஸ் ஹெச்ஓடி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போறப்ப ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். போயிட்டு இந்த மாதிரி சார் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், இது பண்ண கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, இதை பாருங்க, எனக்கு இது ஒரு டெஸ்ட் பண்ணணும். என்னது, டெஸ்ட் பண்ணணும். நான் 8 மெட்டல் ஆக்சைடு இருக்கு சார். மெட்டல் ஆக்சைடு போட்டு எனக்கு வந்து நான் வந்து செராமிக்கா மாத்துறேன். இது ஹைபிரிட் மேக்னெட். என்ன எழுதிருக்குன்னு அப்படியே படிங்க, தமிழ்லயே பேசுங்க. ஹைபிரிட் மேக்னெட். இது இந்த மேக்னெட் வந்து டெஸ்ட் பண்ணணும். இப்ப எங்க டெஸ்ட் பண்றதுக்கு வசதி கிடையாது. 2வது லேப் கிடையாது. என்னது, மேக்னெட் டெஸ்ட் பண்றதுக்கு தனி லேப் இருக்கு. ஹை குவாலிட்டி லேப் வேணும். சும்மா இரும்பு அது வேற, இது வேற, புரியுதா? அதான் நான் சென்னையில 5 பேர்ட்ட கேட்டதுல அவங்க யாருமே நாங்க மேக்னெட்டுக்கு யாரும் பண்றது இல்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிஎஸ்ஆர் மட்டும் தான் சொன்னாங்க. அந்த 5 இல்ல, முடிஞ்ச ஒரு நாளைக்கு சிஎஸ்ஆர் நேர்ல போயிட்டு வாங்க, வாய்ப்பு இருந்ததுன்னா, புரியுதா? சரி. அப்ப ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். எனக்கு இந்த நாம வந்து இமெயில போட்டா எவனும் மதிக்க மாட்டான். இமெயில போட்டா எவனும் மதிக்க மாட்டான். அது வந்து முதல்ல கொட்டேஷன் தான் கேட்க போறேன். சார் நான் இமெயில போட்டேன், நீங்க எது மதிப்பே கொடுக்கல, நான் நேர்ல வந்துட்டேன். அங்க போய் நீங்க எடுத்துட்டு போங்க, அந்த அதே லெட்டர் போட்டு உங்க பேரை போய் உள்ள போய் கேளுங்க. பியூன் கேட்டாலும் பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், இந்த பதில் வரல, நான் ஒரு கண்டுபிடிப்பாளர், எனக்கு வந்து பதில் வேணும், கொட்டேஷன் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு கேளுங்க, புரியுதா? வாய்ப்பு இருந்தா முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் ஐடியா பண்ணுங்க. அவன்ட்டு அப்புறம் பார்க்கலாங்க. பெருசா நாளைக்கே வந்து உலகம் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது கரெக்ட் பண்றதுக்கு ஒரு 4-5 உள்ளங்கள் வேணும், நல்ல மனசு வேணும். சாதாரண விஷயமே உலக இது வந்து அப்படி காந்தம், விளையாட்டு கிடையாது. என்னது, ஆமா. ஏன்னா இது வந்து காந்தம்ங்கிறது பெரிய ரகசியம். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம வந்து சயின்டிபிக்கலா வச்சிருக்கோம். அதை படிச்சு பார்த்தாவே அவனு மேலே கீழே பார்ப்பான், என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்பான். என்னடா இத்தனை மெட்டல் இல்லையா, அப்படியே மனப்பாடம் பண்ணி அடிச்சுன்னு வச்சுக்க. என்னடா இத்தனை மெட்டலா, இத்தனையும் போட்டுதான் சார் வந்துருக்குது,
ஏற்கனவே இருக்குது சார். ஏற்கனவே நியோடைம் ஓடிட்டு என்ற ஆட்டோ ஒண்ணு மாத்திருக்கேன். ஏற்கனவே அது நியோடைம் மேக்னா அது 3 மெட்டல் தான் சார் இருக்கு. நியோடைமியம், போரானும் ஃபெரைட். என்னது? நியோடைமியம், போரான், ஃபெரைட். ஃபெரைட் சார். அது வந்து ஃபெயிலியர் சார். அது வந்து ஸ்பீடா போகுமே தவிர நீண்ட நாள் உழைக்காது சார். நாங்க கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 2500 RPM. அது வந்து 10,000 RPM ஓடும். 10,000 RPM பொம்மைகளுக்கு தான் தேவை. 10,000 RPM பொம்மைகளுக்கு தேவை. நான் லோடு வச்சு இழுக்கிறவன். எனக்கு வந்து 2500 RPM போகுது. நாங்க கண்டுபிடிச்சதையே எனக்கு வந்து இது வந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் எனக்கு. என்னது? அதுவும் செராமிக் தான். அதுவும் செராமிக் தான். இதுவும் செராமிக் தான். ஆனா அது 3 மெட்டல் தான் கலந்துருக்கு. நான் வந்து அதை அந்த காஸ்ட்லி மெட்டலை விட்டு போட்டு நான் 8 சீப் மெட்டல்ல போட்டிருக்கேன். போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் பேச கத்துக்கிறதா. அதாவது எப்ப வாய்ப்பு இருக்குது அப்போ எப்ப வாய்ப்பு இருக்குதோ அது வரைக்கும் நீ பேச கத்துக்கோ. பேச கத்துக்க வேண்டியதான். ஆமா, அதை படிச்சு எப்படி சிண்டரிங்க பாத்து. சிண்டரிங்னா சுட்டு எடுக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. என்னது? சுட்டு எடுக்கிறது. சிங்கிள் சிண்டரிங். ஒரே தடவை சுட்டு எடுக்கிறோம். சிங்கிள் சிண்டரிங். ஏன்னா நம்ம மெட்டல் நம்ம வந்து மூலப்பொருளை கொடுக்கல. நம்ம ஏற்கனவே பவுடர் ஆக்கணும் தான் கொடுக்குறோம். ஏற்கனவே ஒரு தடவை சுட்டு எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சுட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லிட்டா அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லையா? அது சுண்ணாம்பு கல்லு பாத்தீங்கன்னா கார்பன் நிறைய இருக்கும். சுண்ணாம்பு கல்ல பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. சுண்ணாம்பு கல்ல கார்பன் இருக்கும். புரியுதா? அதுல 3 இருக்காது. O3 இருக்காது. O3 இருக்காது. ஓனா ஆக்சிஜன். ஓனா என்ன? ஆக்சிஜன். அவ்வளவுதான். அப்ப அந்த சுட்டு எடுக்கிற என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சுண்ணாம்பு கால்சியமா மாறுது. சுட்டு எடுத்து கார்பன், இந்த கார்பன் பூரா போயிடும். கார்பன் போறப்ப ஆக்சிஜன் உள்ள பூந்துக்கும். இதைத்தான் நாம பண்றோம். இதுதான் நம்ம உடம்புலையும் பண்றோம். இப்ப நீங்க தின்ன கார்பன் பூரா வெளியே எடுக்கிறோம். என்ன பெங்களூர் சண்முகம்? தின்ன கார்பன் பூரா வெளியே எடுக்கிறான். தின்ன கார்பனை பூரா வெளியே எடுக்கிறப்ப என்ன போகுது? ஆக்சிஜன் உள்ள போகுது. தண்ணி குடிக்கும் போது ஆக்சிஜன் உள்ள போயிருது. தண்ணி வேற ஆக்சிஜன் வேற வளரக்கூடாது. புரியுதா? H2 ஆக்சிஜன் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இது வந்து வெறும் ஆயில் தான். அதெல்லாம் இங்க வளரக்கூடாது. அப்படியெல்லாம் வளரக்கூடாது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் தான் பேசணும். காத்துல இருக்கிற நைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன் அதைத்தான் பேசணும். தண்ணி பத்தி பேசக்கூடாது. தண்ணி வந்து கழுவருக்கு தான். தண்ணி எதுக்கு? கழுவருக்கு. அப்படிங்கிற பொது நீதி. அது உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. உள்ள நடக்குதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஆனா நோய் மட்டும் நல்லாயிரும். அது இயற்கைக்கான ரகசியம். எந்த சாதாரண மனுஷ கண்ணுக்கு சண்முகத்தோட ரிப்போர்ட் எவனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. சொல்லிட்டாங்களே. என்ன சாதாரண ஆளுக்கு 9 தான் இருக்கும், 10 தான் இருக்கும். உனக்கு எப்படி 15 வச்சு கேட்டாங்களே இல்லையா? எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா? சாதாரண மக்களுக்கு 10, 11 கூட தாண்டாது. உனக்கு 16. இதை விட இவருக்கு திருமணனுக்கு 16. என்னது? இதுக்கு அவர் வந்து காலையில இட்லி, காபி, டீ, வடை, போண்டா தின்னு போட்டு போய் பாக்குறாரு. ஐயோ பிளட் ரொம்ப பியூரா இருக்குதுங்கிற. என்னது? அப்புறம் எங்கிட்ட வந்து வலிக்குதுங்கிற. ஐயோ இடுப்பு வலிக்குது. நான் சொன்னேன், இப்ப புரியுதா? அவன் வெள்ளைக்காரன் சொல்ற, பிரிட்டிஷ்காரன் சொல்றது தப்புன்னு புரியுதா? ஆமா, பிரிட்டிஷ்காரன் ரத்தம் நல்லா இருக்குதுங்கிற. நீ ஐயோ கத்துற. ஐயோ இப்பதான் புரியுதுங்கிறாரு. அதுக்கு ஊர்வாய் அடைக்கிறதுக்கு தான் பிரிட்டிஷ்காரன் ரிப்போர்ட்டு. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப தெரியுதா? மாடு போடு, பட்டினி போடு. இந்த பட்டினி போட்டா சாவு வராது. பணக்கு ஒண்ணு இல்ல. ஒரு 2-3 மாசத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படிங்க. அப்புறம் அது கரெக்டா மாறிடுது. ஏன்னா இயற்கை மாறுறதுக்கு தான் ரெடியா இருக்குது. எப்ப நம்மளோட விடுதலை கொடுப்பா? எப்ப அதாவது உடம்பு என்ன நினைக்குதுன்னா நம்மளோட தொந்தரவு பண்ணாம இருந்தா 100 ஆண்டு வாழ வைக்கணும். அது இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு என்னைக்கோ சொல்லி வச்சாங்க. என்னது? என்னைக்கோ சொல்லி வச்சாங்க. இப்ப அந்த 100 ஆண்டு வாழணும். இவனுக்கு பொச்சேர்ப்பு. யாருக்கு? இவனோட சுத்தி இருக்கிற பொச்சேர்ப்பு. அந்த காட்டு மரண்டுக்கு ஒரு அளவும் தெரியாதனால 100 ஆண்டு வாழ்ந்து என்னடா கிளிக்கு போற கேக்குற. அறிவுகட்ட முண்டங்கள பெரிய கல்யாணம் பண்றப்ப 100 ஆண்டு வாழ என்ன மாதிரி கிட்ட சொல்றீங்க? கல்யாணம் கட்சிவன் 100 வருஷம் வாழும் என்ன மயிருக்கு சொல்றீங்க? என்ன அப்படி வாழும் நினைச்சு இந்த கேனுக்கு இருக்கு நம்மள கேக்குது. 100 ஆண்டு வந்து என்ன கிளிக்கிறீங்க? நீ வந்து என்னத்துல கிளிக்க போற அறிவட்ட முண்டா? அப்புறம் கல்யாணம் பண்ணும் பொழுது 100 ஆண்டு வாழ்றேன்னு சொல்ற அறிவட்ட முண்டா. இது பதிவாகுது. வீடியோ யூடியூப்ல ஏத்த போறோம். புரியுதா? சரி குருவே.
இப்ப நான் காலையில என்ன பாப்போம். சார் நாளைக்கு என்ன செய்யணும் சாமி காலையில? காலையில வா பேசிக்கலாம். இப்ப என்ன ஜாடி இப்ப வேணா ஒரு லெமன் டீ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு லெமன் டீ போடு. இப்ப என்ன யாரு நம்மள யாரு கேட்க போறா? நல்ல சக்கரை நல்ல தேன் இருந்தா தேன் போட்டு நல்லா போட்டு சாப்பிட்டு பேசாம லெமன் டீல சாப்பிட்டு தூங்கு. நல்ல தூக்கம் அருமையா வரும். ஏன்னா என்னைக்கு வந்து வயிற்றுல வந்து அந்த அந்த கரிமம் அந்த கரிமத்தால் சாதாரண உணவு போகலையோ உன்னுடைய மூளையும் நரம்பு முதல்ல ரெடி ஆயிரும். அது வந்து யோகி மாதிரி மாறிடும். என்னது யோகி மாதிரி மாறிதான். எப்பவும் எப்படி பாத்தீங்கன்னா தூங்குற மாதிரியும் இருக்கும் நினப்பும் இருக்கும். அந்த மாதிரிலாம் உடம்பு மாறிடும். கொஞ்ச நாள் போக போக நீ தூங்குற மாதிரி இருப்ப, எல்லாம் நடந்துட்டு இருக்கும், எல்லாம் புரியும். ஆனா நீ தூங்கிட்டு இருப்ப, ஆனா அங்க முடிச்சிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இதுல இயற்கை, இது வந்து பெருசால ஒண்ணும் கிடையாது. இயற்கையாகவே மெல்ல மெல்ல இந்த உடம்பு மாறிக்கும். இயற்கை நம்ம இவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்கு. அதை விட்டு போட்டு இட்லி தோசை மாதிரி, இட்லி தோசைக்கிறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் மேல எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கண்டுபிடிச்ச பலகாரம், நம்ம கண்டுபிடிச்ச பலகாரம் சாம்பார் சட்னி எவன் கண்டுபிடிச்சான்? சாம்பார் சட்னி தோசை, அந்த சட்னி இந்த சட்னி புண்ணாங்க சட்னி புடலங்க சட்னி, இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சா? இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சு போட்டு அதை நல்லா வயிறு முட்டை தின்னு போட்டு குசு விட முடியாது முக்குன்னு முக்கிட்டு டாக்டர் போறது. அவன் என்ன பண்றான்? அவனை சிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரே வெட்டிடுறான். சரியா? சந்திப்போம். நன்றி.